இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? வருங்கால இந்திய தூண்களாகிய இளைய சமுதாயத்தின் ஒழுங்கு நெறிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கற்பழிப்புகளும். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நேற்று தஞ்சை மல்லிப்பட்டினத்தில் உள்ள அரசினர் பள்ளியில் ரமணி என்கிற ஒரு ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வக்கீல் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் அரிவாளால் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். கடந்த வாரங்களில் கலைஞர் நூற்றாண்டு உயர்நோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டார். நீலகிரி மாவட்டத்தில் 16 வயது பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? மக்களின் மனநிலை என்ன? ஏன் இந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதநேயம் மறத்து போயிருக்கிறது. மனித நேயம் என்பதே இந்த மக்களுக்கு தெரியாமல் கொலைகளும் கற்பழிப்புகளும் கொள்ளைகளுமாக ஒரு தறிகெட்ட ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கொலை செய்யக்கூடிய அளவில் ஒவ்வொருடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அலைபேசியின் மூலமாக, செல்போன் மூலமாக இளைய சமுதாயம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்களுக்கு செல்போன் உபயோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தடை செய்தாலே மட்டுமே அந்த மாணவ மாணவிகளுடைய வருங்கால சந்ததிகளுடைய தனிமனித ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். இந்த கொலைகள் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞர் அரிவாளால் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடுகிறார். அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்படுகிறார். ஒரு பள்ளியில் ஆசிரியை அந்த பள்ளி வளாகத்திலே குத்தி கொலை செய்யப்படுகிறார். தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் நடைபெறாத வண்ணம் கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் இவை எல்லாவற்றிற்கும் தமிழக அரசும் தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தமிழக காவல்துறை விரைவாக இந்த குற்ற செயல் புரிந்தவர்களை கைது செய்வதோடு மட்டுமல்ல, தகுந்த தண்டனையும் நீதிமன்றம் இதற்கு அளிக்கும்படும் பட்சத்தில் இந்த கொலைகளையும் கற்பழிப்புகளையும் கொள்ளைகளையும் செய்வதற்கு மற்றவர்களுக்கு பயம் ஏற்படும். தமிழக முதல்வர், தமிழக டிஜிபி மற்றும் நீதிமன்ற நீதிபதிகள் இதை கருத்தில் கொண்டு நீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். தமிழக டிஜிபி மற்றும் காவல்துறை இதற்கு தகுந்த நடவடிக்கை, கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த கொலைகளும் கற்பழிப்புகளும் ஏற்படாத வகையிலே ஒரு சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும். தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு பள்ளி கல்வி மற்றும் பெற்றோர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், இந்த இளைய சமுதாயம் பாதுகாக்கப்படுவதற்கும், செல்போனில் தங்களது வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடிக்கு அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு தமிழக முதல்வர் ஒரு சிறந்த
நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த தமிழகம் கொலை இல்லாமல், கற்பழிப்பு இல்லாமல், கொள்ளை இல்லாமல், எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறந்த மாநிலமாக மாற்றப்பட வேண்டும் என்பதே மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் விருப்பமும் வேண்டுதலும். நன்றி. மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம், தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன்.